பர்ஃபெக்ட் லீடராக இருந்தால் மட்டும்தான் மற்ற குரூப்ஸு டீச்சர்ஸ்கிட்ட வந்து ஒர்க் வாங்க முடியும். நம்மளே வந்து பர்ஃபெக்டாக இல்லைங்கிறது தான் இந்த பட்டேலுடைய இதாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து லீடர் ஷுட் பாயிண்ட் அவுட் த கோல், அதாவது என்ன கோல்ங்கிறது இவர் வந்து எதுவுமே சொல்லாத ஒரு குறை. ஃபஸ்ட்டு வந்து அந்த கோல் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். கிவ் அன் ஐடியா டு ரீச் த கோல், அப்புறம் ஐடியாவும் இவரே கொடுக்க இருக்கணும். அப்போ என்ன இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்டில் எல்லா சப்ஜெக்டும் லீடர் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்குதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ட்ரெயின் அப் பண்ண முடியும். அந்த வகையில் வந்து ஐடியா வந்து இவருக்கு வந்து அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு அந்த கோலை ரீச் பண்ணுறக்கூடிய ஐடியா கொடுத்துருக்கலாம். தென் ஒன்லி த லீடர் சுட் பி அ பர்ஃபெக்ட் லீடராக இருக்க முடியும். என்னுடைய எல்லாரும் எச்எம் மேலே கொண்டு விடுறீங்களே, ஏன் ஒரு டீச்சராவது என்ன கோல்னு ஏன் கேட்கல? ஏதாவது ஒரு டீச்சராக கேட்டுக்கலாமல்ல, ஏன் கேட்கல? எல்லா சப்ஜெக்டையும் மாற்றிருக்க முடியாது. ஏதோ உண்மையாவது ஒரு டீச்சர் கேட்டிருந்தாருன்னா நம்ம சந்தோஷம், நல்லா இருக்கு. ஆனால் கேட்கல, அதனால டீச்சர்ஸுமே சரியில்லை அப்படின்னு என்னுடைய கருத்து. இந்த கேஸ் ஸ்டடி நான் படிக்கவே இல்லை, சகோதரெல்லாம் படித்ததை வச்சு நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு அசம்ஷனுக்கு நான் வர்றேன். என்னுடைய கருத்து என்னங்கன்னா, யாரும் அந்த கருத்துக்களே அந்த இருக்கக்கூடிய அந்த இதை வேலையாக தான் செஞ்சுருக்காங்களுடைய யாரும் ஆத்மார்த்தோடவும் ஈடுபாடும் செய்யாதான் காரணம். யாரோ ஒருத்தருடைய மோட்டிவேஷனால மட்டும் வர்றதுக்கு அந்த டீமில் எல்லாருமே ஈடுபாடோடு செய்யறாங்கன்னா கண்டிப்பாக சக்சீட் ஆகிருக்குதான் இதனுடைய